ஹாய் ஹலோ பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. இன்றைக்கி நம்ம மாஃபியாஸ் ஹார்ட் பிரின்சஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, லாஸ்ட் எபிசோடோட ஒரு சின்ன ரீகேப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் எபிசோடில் சாயை தாயாங் போட்டு தள்ளியிருப்பான். ஜேகே கிட்டே சொல்லி அவனை வீட்டில் போய் விடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா உங்கள் வீடு இருக்காது, உங்கள் அம்மாவும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ எப்படியும் உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருப்பீங்க. இப்போ ஜேகே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பான், அதுவும் வந்திருக்கும். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ ஜேகே வர்றான். நீங்கள் நல்லா உங்கள் அம்மாவோட பெட் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க உங்களோட தலையை வச்சு. அப்போ அவனுக்கு எப்படி எழுப்புறதுன்னு தெரில. ஐயோ, என் தங்கச்சி குழந்தையாட்ட தூங்குறாளே. வயன் வயன் என்னாச்சு என்னாச்சுண்ணா என்னாச்சு? இருடி இரு இரு. ஏன் அவ்வளோ பதற? ஃபுட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். என்ன? தேங்க்ஸ்ண்ணா, இந்த ஹெல்ப்பை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஐயோ வயன், தேங்க்ஸ்ண்ணா மறக்க மாட்டேன். போதும் வயன், போதும், சாப்பிடு. நீ எதுவுமே சாப்பிடல. அண்ணா நீங்கள், நான் சாப்பிட்றேன் வயன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வாங்கி உங்களுக்கு தர்றான். ஸோ நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ டாக்டரும் இடையில வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு 2 hours அப்படியே பாஸ் ஆகிருக்கும். ஜேகே உங்கள் கூடயே தான் இருக்கான். அப்போ உங்கள் அம்மா லைட்டாக கண்ணை திறக்கிறாங்க. வயன் வயன் அம்மா 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 நான் இங்கே தான்மா இருக்கேன். நான் வந்துட்டேன். வயன் எங்கம்மா போயிட்ட? சாய் 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 என்ன பண்ண ஒன்று? அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா. இதோ ஜேகே அண்ணா தயம் அவங்க ஃப்ரெண்டும் என்னை காப்பாற்றிட்டாங்கம்மா. காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. காப்பாற்றலடி, என்னை கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் தான் காப்பாற்றுறோம். ஐயோ ஜேகே, நான் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அம்மாவே முடியாமல் இருக்கேன். சரி நான் அமைதியாக இருக்கேன். என்ன நீ பேசு. வயன், இது யாரு? சாயோட ஆளா? ஐயோ வயன், வானமா போயிடலாம். ஐயோ அம்மா, இது சாயோட ஆளெல்லாம் இல்லை. என்னை சாய்கிட்ட இருந்து ஒருத்தவங்க கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்களோட ஆள். ஐயோ வயன், ஒன்று ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க. வயன் போயிடலாம். ஐயோ அம்மா, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கம்மா. ஆண்டி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன சாய் போட்டு தள்ளியாச்சு. என் ஃப்ரெண்டு பிச்சை தான் போட்டு தள்ளனா. என்ன இந்த கன்னை வச்சு தான். ஐயோ ஜேகே, நான் கன்னெல்லாம் ஹாஸ்பிட்டலில் காட்டக்கூடாது, உள்ளே வைங்க. சரிடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே வைக்கிறான். அப்போது டாக்டர் வர்றாங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார்? நான் உங்களோட பொண்ணு டாக்டர். உங்கள் அம்மாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டு அண்ட் அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க. இப்போதைக்கு அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஃபுட் கொடுத்துட்டா நீங்கள் எல்லோரும் வெளில போயிருங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர். சொல்லுங்கள். இன்னும் எவ்வளோ நாள் அம்மா சரியாவாங்க? இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை வயான். ஜஸ்ட் 2 days பெட் ரெஸ்ட் இருந்தால் போதும், அம்மா சரியாயிடுவாங்க. அண்ட் ஃபுட் நல்லா கொடுங்க. என்ன? ஸோ சாப்பிடாமல் இருந்தனால தான் இப்படி இருக்காங்க. உங்களுக்கு எனர்ஜி வந்ததும் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. ஸோ நீங்களும் தேங்க்யூலாம் சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. நமக்கும் இப்படி ஒரு அம்மா இருந்திருந்தா, அம்மா மடியில் படுத்துட்டு அம்மாவுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணி விட்டுட்டு அம்மா கூட அப்பப்போ செல்லமாக சண்டை போட்டுட்டு அம்மாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சோகன்னா அம்மாவோட மடியிலே படுத்து அழுதுட்டு அம்மாவை ஹக் பண்ணிட்டு இருந்திருக்கேன்ல. பிச்சையோட அம்மா தான் இப்போ என் அம்மா. ஆனால் எனக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ்லேருந்து அவனே அறியாமல் ஒரு டியர் வந்து விழுகுது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகேண்ணா என்னாச்சு? ஜேகேண்ணா ஒன்றும் இல்லை. கண்ணு வெறுக்குதுண்ணே, அம்மாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு வெளில வா அப்படின்னு ஜேகே போகிறான். ஸோ போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். ஜேகேக்கு அம்மா இல்லாததெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன் ஜேகே இப்போ அழுதாரு? நம்ம எதுவும் அவருக்கு பேர்டனாக இருக்குமா? ஐயோ ஃபயன், நீ ஏன் எல்லாத்துக்குமே நம்ம பேர்டனாக இருக்கும்? இல்லை அம்மா சாப்பிட்டு முடிச்சதும் அண்ணா கிட்டே போய் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வெளியில் போகிறீங்க. ஜேகேவும் நிற்கிறான். ஜேகே அண்ணா சொல்கிறீ என்ன? இல்லை, அம்மாவுக்கு ஃபீட் பண்ணும்போது ஏன் அழுதிங்க? நான் ரொம்ப சாரிண்ணா. அண்ணா வயன் எழுந்து என்னடி ஆனா காலில் விழுகிற? இல்லைண்ணா, நான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறனால தான் இங்கே அழுறீங்க. ஐயா நான் மாஃபியா, எதுக்குலாம் அழுதுன்னு ஒரு விவசாயம் இருக்காதா என்ன? அப்போ எதுக்குன்னா அழுதிங்க? ஒயன், ஃபஸ்ட்டு நீ போல்டாக என்ன?
சும்மா சென்சிட்டிவான பர்சனை எப்போ பார்த்தாலும் நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்காத. உன்னை அப்போ யாருக்குமே பிடிக்காது. உன்னை ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆமாண்ணா, என்னை யாருக்குமே பிடிக்கல அண்ணா. சோபின் மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டே என் கூட இருந்தான். சோபினா, அது யாரு? அண்ணா சொன்னேன்ல, என்னோட லவ். ஓ அப்படியாடி? இப்போது கொஞ்ச நேரத்தில் அவனை பார்க்க போகணும். என் கூட வருவீங்களா அண்ணா? கண்டிப்பாடி, வரேன். என் தங்கச்சியோட லவரை நான் பார்க்காம எப்படி? ஜேகேண்ணா சொல்லு. ஏன் அழுதிங்க? என்னை ஒரு தங்கச்சியாக நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, வயன் விடு என்ன. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் உங்களுக்கு எதுவும் பாரமாக இருக்கேண்ணா, பேர்டனாக இருக்கேண்ணா? ஐயோ வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி. அவங்க அம்மாவுக்கு ஃபீட் பண்ணல? ஆமாம் நான் ஃபீட் பண்ணேன். ஐயோ அண்ணா, அம்மாவுக்கு நான் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டேன், உங்களுக்கு சாப்பாடு வைக்காம. அதனால தான் அழுகுறீங்களா? ஐயோ ஏன்டி இன்னும் குழந்தையாகவே இருக்க? அதுக்கெலாம் இல்லைடி. இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, 2 பேரும் அழகாக பேசிட்டு அப்படியே அவங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆமாண்ணா. எனக்கு இந்த மாதிரிலாம் அம்மா இல்லைடி. என்னண்ணா சொல்கிறீங்க? வியோட அம்மா தான் உங்களோட அம்மான்னு நினச்சேனே. 2 பேரும் சிப்ளிங்ஸில் நினச்சேன். ஐயோ 2 பேரும் சிப்ளிங்ஸில் இல்லடி, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஜெட்டி போட்ட வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். என்ன? ஓ அப்படியாண்ணா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸா? அப்படிலாம் இல்லடி, வியோட அம்மா தான் என்ன எடுத்து வளர்த்தாங்க. கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சிடி, அது ஒன்றும் இல்லைண்ணே, விடு. அண்ணா ப்ளீஸ் என்னை ஒரு சிஸ்டராக நினச்சிங்கண்ணா, என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கண்ணா. எனக்கு நீங்கள் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ணா நீங்கள் இப்படி கண் கலங்குறத என்னால் பார்க்க முடியலண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக இவ்வளோ பண்ணிங்க. அப்போது நானும் உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணும்லண்ணா. ஏதாச்சும் பண்ணுன்னா ஸ்ட்ராங்காக ரெடி. பயந்தவங்கள மாதிரி எல்லாத்துக்கும் அழுதுட்டு சென்சிட்டிவாக இருக்காது என்ன? இல்லைண்ணா, அப்போது என்கிட்ட சொல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படி தானே? ஐயோ இருடி. ஐயோ உன் தொல்லை தாங்க முடியலடி. இல்லை இரு சொல்கிறேன். எங்கள் அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு வயன். எனக்குன்னு ஒரு அம்மா இல்லைல்ல, வியோட அம்மா. ஆனால் அந்த குறையே தெரியாதளவு என்னை வளர்த்தாங்க. பிச்சைமானும் அப்படி தான் என்னை வளர்த்தான் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப சண்டை போடுவோம், நிறைய சண்டை போடுவோம். ஆனால் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அவங்க அம்மாவும் என்னை அவங்களோட குழந்த மாதிரி வளர்த்தாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு அம்மா இல்லாத குறை எனக்கு எப்போயுமே இருக்கும். ஆனால் அவங்க முன்னாடி நான் காட்ட மாட்டேன், ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுருவாங்கல்ல. எனக்குன்னு ஒரு அம்மா வேணும், எங்கள் அம்மாவோட மடியில் நான் படுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஜெய்கேக்கு அப்படியே டியர்ஸ் 2 கண்ணிலேருந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது. நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையால் ஜேகேயோட டியர்ஸை வைப் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் கூட அந்த சிஸ்டர் அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூராக அந்த இடத்துல தெரியுது. அப்போ ஜேகே அகெயின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கள் அம்மா, எனக்கு தந்த வயசுலேருந்து எங்கள் அம்மானா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா கையால் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வயன். அண்ட் அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா மடியில் படுக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு தலை கோதி விடணும். அதெல்லாம் விட்ரி மாஃபியா இப்படி கெத்தாக இருக்கணும், எப்படி ஆக்கிட்ட பற்றியா? ஜேகேண்ணா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணே. நான் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, எங்கள் அம்மா மடியில் படுத்துக்கோங்க. எங்கள் அம்மா நல்லா அழகாக கதை சொல்லுவாங்க, முடியெல்லாம் கோதி விடுவாங்க என்ன. விடு என்ன. சரி விடுறீ. அப்புறம் எங்கே போகணுன்னு சொன்னியே? சோபினே, எப்படிடி லவ்ஸு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஜேகேண்ணா அதே கேட்குறீங்க. ஐயா மூஞ்ச பற்றியா அதுக்கு? இவ்வளோ நேரம் நல்லா ஆன்னு இருந்துச்சு, இப்போது நல்லா சிரிக்கிற. சரிடி பரவாயில்ல, சரி என்ன தெரிலடி, எனக்கு பிச்சமான தவிர வேறு யாரும் தெரியாது. இப்போ நீ ஒரு தங்கச்சி மாதிரி இருக்க, பத்திரமா பார்த்துக்கிறேன்டி, கூட பண்ண தங்கச்சி மாதிரி. தேங்க்ஸ்ண்ணா. சொல்கிறீ கதை என்ன? அண்ணா சோபின் ஃபஸ்ட்டு என்னை பார்த்தாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம். சோபினை நீ எப்படி பார்த்த அதை ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறம் சோபின் உன்னை எப்படி பார்த்தாங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அண்ணா ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும்ல, நான் இதுக்கு முன்னாடி வேறு நான் யாரையும் டேட்லாம் பண்ணதில்லை. தெரியுது, மூஞ்ச பார்த்தாலே அப்படியே குனிஞ்சதில் நிம்மறாமல் போவா போலையே. எப்படி எல்லோரும் என்னை பார்த்து அப்படியே சொல்லிடுறீங்க? ஆமாடி உம்மனா மூஞ்சி உம்மனி இருக்குது, யாருக்குன்னே சிரித்து பேசாமல். இப்போ நான் சிரித்து தானே பேசுகிறேன், என் கூட மட்டும் சிரித்து பேசினா போதுமா என்ன? சரி நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். சோபின் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சோபின் வந்து ஒர்க் பண்ணுறான். நல்லா இருக்கேடி. நீ என்ன போகும்போது சைட் அடிச்சா என்ன? இல்லை நான்லாம் போகும்போது யாரையும் சைட் அடிக்க மாட்டேன் பின்ன. அப்போது
அண்ணா சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன. ஏய் நீ சொல்கிறீ, அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்போது உங்களுக்கே தெரியும் நான் வேற கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு கம்மி. ஓ கொஞ்சமாடி? சரி விடுங்க, ரொம்பவே கம்மி தான். அப்போது அங்கே மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல எனக்கு நூடுல்ஸ்லாம் பிடிக்கும். இப்போ கூட நீங்கள் அதானே எனக்கு ஆர்டர் பண்ணி தந்தீங்க. ஆமாடி தெரியும், நல்லா முச்சுக்குன்னு சாப்பிடுவேன். சொல்லு. அப்போது என்னோடய ஃபேவரட் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் அது மேலே ரேக்கில் வச்சுருந்தாங்க. எனக்கு எட்டவே இல்லை. நான் தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சே, நான் யார்கிட்ட போய் கேட்பேன். நான் அப்படியே திருன்னு முழிச்சுட்டு இருந்தேன். அப்போ சோபின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவன் வந்தான். வந்து நான் கிரிஞ்சாக இருக்கும்ண்ணா. சொல்கிறேன் என்ன. சரி நான் சொல்கிறேன் என்ன. அப்போ சோபின் என்னை பார்த்துட்டே இருந்திருப்பான் போலண்ணா. ஸோ அப்படியே பின்னாடி வந்தான். நான் கூட வேறு ஏதோ ஒரு கேர்ள் தான் வந்து எனக்கு எடுத்துற போகிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா சோபின் எனக்கு பின்னாடி வந்து அப்படியே 2 பேரும் லிட்டராக சொல்லி போனோன்னா பேக் ஹக் பண்ணுற மாதிரி வந்து நின்றானே. என்னடி கட்டி கிஸ் அடிச்சிட்டானா? ஐயோ அண்ணா, இது வரைக்கும் நாங்கள் கிஸ் கூட பண்ணதெல்லாம் இல்லை அண்ணா. ஐய என்னடி? ஆமாம் அவன் கேட்பான், ஆனால் நான் வேண்டாம் மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிடுவேண்ணா. அது சரி. அப்புறம் வந்து எடுத்து கொடுத்தானா. அப்போது நான் திரும்பி அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக நிமிர்ந்து பார்த்தேன் சோபினை. அப்படியே பார்த்தோன்னே லவ்ஸு ஆகிடுச்சாடி? பார்த்தோன்னே ஆகலை, எனக்கு லைட்டாக பிடிச்சிருந்துச்சு. ஓ லைட்டா? ஆமாம் லைட்டாக. அப்போ டெய்லியும் அந்த வர ஆரம்பித்தேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு சோபின்காகவே. அவன் இப்படி என் பின்னாடி வந்து நிற்கணுங்கிறதுக்காகவே. சிரிப்பை பார்த்தியா அதுக்கு? பார்க்க அப்பாயமாக இருந்துட்டு என்னென்ன வேலை பார்க்குற அண்ணா. சரி சொல்லு. அப்போது வேணும்னே மேலே எட்டாததாக பார்த்து எடுப்பேன். அப்போ சோபின் எல்லாத்தையும் வந்து எடுத்து தருவான். அப்போ ஒரு நாள் நான் வெளியே வரும்போது சோபின் ரோஸோடு நின்னாண்ணா. ஏண்டி எல்லாத்துலேயும் இந்த ரோஸ் தானா, வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணக்கூடாதா? சரி விடுங்கண்ணா, நாங்கள் இன்னும் டெவலப் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுறோம். டேட் போயிருக்கீங்களாடி? 1 டைம் மட்டும்ண்ணா, டின்னர் டேட் போயிருக்கோம். ஓ அப்படியா? ஆமாண்ணா. அப்போ கூட கிஸ் பண்ண வந்தான், நான் வேணான்னு சொல்லிட்டேன். போச்சுடி பாரு, நான் விட்டுட்டு ஓட போகிறேன் கிஸ் தராதனால. ஐயோ அண்ணா ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் அதோ இப்போ போய் நான் கொடுப்பேன். சோபினை பார்க்க போவோம்ல, அப்போ நீங்கள் கண்ணை முடிக்குங்க. இங்கே பாரு, இது வரைக்கும் யாரும் கிஸ் அடித்ததை பார்க்கலன்னு நினைக்கிறியா என்ன? எல்லாத்தையும் பார்த்துருக்கேன்டி. ஐயோ அண்ணா காஜி, என்ன இந்த வேலைலாம் தெரியுமா என்ன? அண்ணா எனக்கு தெரியும். சரி சொல்லுங்கள், போய் பண்ணுவேன். நீங்கள் வந்து கண்ணு முடிக்கணும் என்ன? முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சொல்லு. ரோஸ் எடுத்துகிட்டு வந்து நின்னா? ரோஸ் எடுத்துகிட்டு வந்து நின்னாரா அப்படின்னா போயிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சிச்சு சோபின் தான் நிற்கிறான் அப்படின்னு. ஆனாலும் சரி வயன் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். ஆனால் எனக்கும் பிடிக்கும் தான் சோபினை. அப்போ சோபின் வயன் அப்போ நான் எப்படிமா நான் பண்ணேன்? நான் இப்போ நடிச்சு காட்டுறேன். என்ன வேணும்? வயன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், பிடிச்சிருந்தது, லவ் யூடி. இல்லை எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்கண்ணே. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் சிரிச்சிட்டேன். ஐயோ நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கடி. நான் கூட என்னென்னமோ அப்பாவின்னு நினச்சேன். ஆனால் சரியான கேடி தான் போலே நீ. அண்ணா கேளுங்க. அதோட நான் அப்படியே அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தானா. அப்புறம் லாஸ்ட்டாக பாவம் சரின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போகும்போதே நான் சொல்லலை, வாயிலெல்லாம் சொல்லலைண்ணா, நமக்கு தான் அந்தளவு தைரியம் இல்லைல்ல. அப்படி குட்டியாக ஒரு பேப்பரில் சராங்கே அப்படி எழுதி வச்சுட்டு வந்துட்டேண்ணா. அதில் ஒரு ஃபன்னாகிடுச்சு. என்ன தெரியுமா? சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் வந்தார். நான் சராங்கேன்னு குட்டியாக எழுதிட்டு சோபின் பார்க்குற மாதிரி அவன் நிற்கிற பக்கத்தில் அகல வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ அந்த ஓனர் வந்துட்டாருண்ணா. வந்து என்ன பேப்பர் இது? சராங்கேவா? ஐயோ இந்த ஆணுங்களுக்கெல்லாம் இப்போ என்ன வயசாகுதுன்னே தெரில, அதுக்கெல்லாம் லவ்ஸுன்னு சுற்றுதுங்க அப்படின்ட்டுன்னு அந்த பேப்பரை தூக்கி டஸ்ட்பினில் போட்டாரண்ணா. நான் சோபினை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. சோபினோட ஃபேஸை பார்க்கணுமே, எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும். இப்போ வர நாங்கள் கால் பேசும்போது நான் இதை வச்சு தான் நான் ஓட்டுவேன். கேடிடி நீ எல்லா வேலையும் பார்க்குற அமுக்குனி மாதிரி இருந்துக்கிட்டேன்னு அண்ணா. அதோட எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் அந்த டஸ்ட்பின்லாம் போய் தேடி அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஃபோன் நம்பர் கேட்டான். நானும் கொடுத்துட்டு அவனோட ஃபோன் நம்பர் நான் கேட்டேன். 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பித்தோன்னா. ஃபோனில் கூட கிஸ் கேட்பான்.
நான் தான் கொஞ்சம் அலைய விட்டுருவேன், கொடுக்க மாட்டேன். ஏய், இவ்வளோ நேரம் வாய்ஸ் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இருந்துச்சு, லவ்வர் பற்றி சொன்னதும் பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. ஐயோ இல்லை, நான் அப்படிலாம் இல்லை. வாய்ஸை மாற்றாத என்ன அப்படின்னு ஜேகே உங்களை அழகாக டீஸ் பண்ணுறான். ஸோ எப்படியே ஆகுது, ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுக்கும். ஸோ நீங்கள் கேட்குறீங்க ஜேகே கிட்ட, ஜேகேண்ணா சோபின் பார்க்க போவோமா, அவன் பாவம், நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரிஞ்சிருக்காதண்ணா, நான் காணனாவும் பாவம் ரொம்ப பதறியிருப்பான், சாப்பிட்ருப்பானான்னு கூட தெரியல, ப்ளீஸ் அண்ணா வரீங்களா, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சோபினை பார்க்குறதுக்காக போகிறீங்க. அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான். ஏன் வாண்டே போயிடுவியா என்ன? அண்ணா நம்ம சோபினை வெறுப்பேற்றலாம் என்ன? நான் சும்மா உங்களை நான் இப்போ டேட் பண்ணுற மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டு ஆக்ட் பண்ணிட்டு வர்றேன். சோபினை கொஞ்சம் வெறுப்பேற்றலாம். பாவம் அண்ணா அழுதுருவான், பாவம். ஆனால் சோபின் பொசசிவ் ஆவான் தான் அண்ணன், கொஞ்சமாக பொசசிவ் ஆவான். ஆனால் ரொம்பலாம் ஆக மாட்டான், காட்ட மாட்டான் என்கிட்ட. ஆனால் கண்டிப்பாக கேட்பான், யார் இது அப்படி சொல்லி கேட்பான் அண்ணன். அப்போ 2 பேரும் சிரிச்சுட்டு என்ன அண்ணன் அப்படி சொல்லி நான் சொல்கிறேன். இன்னும் உங்ககிட்ட சாய் என்ன மேரேஜ் பண்ணது அதெல்லாம் சொல்லவே இல்லை அண்ணன், அதெல்லாம் ஒரு மேரேஜாகவே நான் கன்சிடர் பண்ணல. ஏய் அதெல்லாம் ஒரு மேரேஜ் ஆடி, விட்டு தள்ளு என்ன, ஜாலியாக இரு லவர் கூட. நீ அவனை பற்றி பேசும்போது தான் ஹாப்பியாக இருக்க, பார்த்தேன் உன் ஃபேஸ்லேயும் உன்னோட வாய்ஸ் டோன்லேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க. அண்ட் அவன் கூட எப்போவுமே சந்தோஷமாக இருண்ணே. சரிண்ணா கண்டிப்பாக, இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்காக ஜங்கு கூட கையை பிடிக்கிறீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை, கூட்டம் யாருமே இல்லை. அண்ட் கவுண்டரில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, அண்ட் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் மட்டும் இருக்காங்க. நீங்கள் போனதுமே சோபினை தேடுறீங்க, ஒளிஞ்சு தேடுறீங்க. ஸோ சோபினை அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. அட் லாஸ்ட் பார்த்தா ஒரு கார்னரில் இருக்கான். ஜேகேண்ணா இங்கே வா, அது பாரு சோபின் மாதிரி தெரியுது, என்ன அவனுக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அகெயின் ரொம்ப பக்கத்தில் போய் ரேக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பார்க்குறீங்க. எப்படி எப்போ ரூமுக்கு போகலாம், சொல்லு இப்போ ரூமுக்கு போகலாம். சோபின் நீ ஒயனா தானே, சாராவை தானே நீ டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளை பற்றி பேசாதானே, தான் மயிராட பண்ணுறாடி, ஒரு கிஸ்ஸு தர மாட்டேங்கிறா. இங்கே பாருடி, எனக்கு ப்ளஷர் வேணும். ஆனால் அவகிட்ட எல்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல, அழகாக இருக்க வேண்டியதுலாம் பெருசாக எல்லாம் இருக்குதாண்டி செய்யுது. ஆனால் தொட்டு விட மாட்டேங்கிற, மயிராட்டம் பண்ணுறா, எனக்கு தேவையே இல்லை. சொல்கிறேன், இன்னும் 2 minutes தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லோரும் கஸ்டமர் வந்துடுவாங்க, நான் போயிடுவேன். சொல்லு எப்போ ரூமுக்கு போகலாம் சொல்கிறேன். நீ நைட்டு ரூமுக்கு வா சோபன். இப்போ ஒயன் அவள் தொலைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன், 2-3 நாள் ஆளை காணோம், போய் தொலையட்டும்டி, நம்ம புதுசாக அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி சோபின் ஒரு பொண்ணுக்கிட்ட கிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுகிறான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்தி ஆள போகும்போது ஜேகே உங்களோட வாயை பொத்திட்டு அந்த சைடை உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஜேகேண்ணா நான் எதுக்குமே டிசர்வ் இல்லை ஜேகேண்ணா. சோபின் உண்மையில நான் லவ் பண்ணேன், ஒரு ப்ளஷர், அப்போ ப்ளஷர் தான் இல்லைண்ணா, ஒரு ப்ளஷருக்காக தான் ஒரு கேர்ளே இல்லை. ப்ளஷர் வேணும்னா வருவாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அம்மாவை அட்மிட் பண்ணும்போது கூட இவனோட ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அவன் என்ன தேடுவான், நான் எல்லாமே சாப்பிட்ருக்க மாட்டான், நான் எல்லாமே இருக்க மாட்டேன், என்னை பற்றி யோசிச்சிருப்பான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஒயன் இருடி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தர்றான். இல்லைண்ணா நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களோட டியர்ஸை வந்து வைப் பண்ணுறான். அவ்வளோத டித்தா அவனை இப்போயே போட்டு தள்ளுற என்ன. அண்ணா விடுங்க, அவனாச்சும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்னா. ப்ளஷர் தான் எல்லாமே இல்லை. அப்போ ஒரு கேர்ள், அவளோட ஃபீலிங்ஸ்க்கு இந்த உலகத்தில் எதுக்குமே மதிப்பு இல்லைன்னு. பாய்ஸ்னால் கேர்ள்ஸ்கிட்ட ப்ளஷர் வேணும், ப்ளஷர் இருந்தால் வருவாங்க, கிஸ் தர மாட்டேன், அங்கே தொட விட மாட்டேன், அங்கே டச் பண்ணாதன்னு பர்மிஷன் கொடுக்கலன்னா அவ்வளோதான் இல்லைண்ணே, யார் டச் பண்ண விடுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு போயிடுறாங்கல்ல அப்படின்னு அழுகுறீங்க. ஜேகே உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான், கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். அவனை லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்னும் அகெயின் அண்ட் அகெயின். அழாதடி, இப்போ தானே சொன்னேன் போல்டாரு, இப்படி சென்சிட்டிவாக இருக்காது, உட்காந்து அழுதுட்டுருக்காது உண்மை நான் மூஞ்சி மாதிரின்னு. இப்போ என்ன மறுபடியும் உட்காந்து அழுதுட்டுருக்க?
எனக்கு அவன் இல்லடி உன்னை போடணுன்னு தோணுது. இப்படி இருக்கே ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோ, கண்ணை பழுத்துரும். நீங்கள் இப்போ என்ன தான் திட்டுனாலும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியலண்ணா. நான் தான் அப்படி இருந்துட்டேன்ல. அவன் எனக்கானவன் நினச்சிருந்தா நான் தொட விட்டுருக்கலாம்ல. அப்படி விட்டுருந்தா போயிருக்க மாட்டான்ல. ஏய் ஒயன், ஊசு மாதிரி பேசாதண்ணே, டேஷ் மாதிரி பேசாதடி. அவன் தொட விட்டுருந்து நீ 2 நாள் இல்லைன்னா அவனுக்கு தொட தோணும். ஒன்றும் இல்லை, வேற பொண்ணு என்ன அவன்லாம் அவனை பாரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். ஸோ நீங்களே எழுந்து பின்னாடியே போகிறீங்க உங்களோட கண்ணை தொடச்சிட்டு. தான் டேஷ் மவனே அப்படின்ட்டு போய் சோபினோட கன்னத்துலேயே ஒரே ஒரு பஞ்சு. அவனுக்கு அப்படியே வாயிலேருந்து பிளட்டாக வருது. ஜேகேண்ணா ப்ளீஸ் சண்டை வேண்டாண்ணா, விட்டுருங்க, வாங்க போயிடலாம் ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் விட்டுருங்க. ஏ ஒயன் போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை ஒரு புஷ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த சைடு போயிடுறீங்க. ஸோ அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடிடுது. உனக்கு என் தங்கச்சி விட்டு வேறு மாதிரி கேட்குறாள் அவனுக்கு. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மரியாதை இல்லாமல் பேசினதும் ஜேகே அவனோட கன் எடுத்து அவனோட மெயின்லேயே வைக்கிறான். சார் என்னை விட்டுருங்க சார் இல்லை சார் என்னை விட்டுருங்க போடா நாயே, அவள் காலில் வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனை ரொம்ப அடிக்கிறான். ஒயன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிக்கிறான். சீ தொடாத, உனக்கு என் காலத்தோட கூட அருகதை இல்லை, இச்ச பூ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ்லேயே துப்புறீங்க. வித்தா இதுக்கு தாண்டி சொன்னேன், இப்படி தான் இருக்கணும். என்ன இப்போ சொன்னியே காலத்தோட கூட அருகது இல்லைன்னு, அப்படி இருக்கணும்டி. உன்னோட ஸ்டாண்டர்டே ஹையில் வச்சுக்கோ என்ன அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஸோ இப்படியே அங்கே முடிஞ்சிருது. நீங்கள் வெளியில் வந்து கதறி அழுகுறீங்க. அண்ணா இல்லை எனக்கு இருக்கவே பிடிக்கல அண்ணா, நான் வேண்டாம், நான் போயிடுறேன். என்ன அம்மாவை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போயிடுறேன். நான் எதுக்குமே டிசர்வ் இல்லைல்ல அண்ணா. நாங்கள் போகிறா இருக்கோம், அதனால் அவனை லவ் பண்ணல. நான் அவனுக்கு ப்ளஷர் கொடுக்கல, அதனால் அவனுக்கு லவ் பண்ணல. எல்லாம் எங்கள் அப்பா, நாங்கள் இருந்தோம்ண்ணா, நாங்கள் வெல்த்தாக தான் இருந்தோம். அப்பாவால் தான் எல்லாம், அப்பானால தான் அண்ணா எல்லாமே. அண்ணா நான் போயிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸ் பீஸ் இருக்கும், அதை எடுத்து உங்கள் கையாக இருக்கிறதுக்காக வர்றீங்க. ஜேகே உங்களுக்கு ஒரு ஸ்லாப் போடுறான். என்னடி பண்ணிகிட்ருக்க என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அகெயின் ஜேகேவை ஹக் பண்ணி நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஓகேடா, இதோடு நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அம்மி, ஸ்டே ஃபன், ஸ்டே ஹெல்தி. அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. லவ் யூ பாஸ்டோ, சராங்கே.